இந்த சூழலியல் எங்க முக்கியத்துவம் படுது அப்படின்னா நமக்கு புறத்து இல்லை, அதற்குள் தான் நாம் இருக்கோம், நமக்குள் தான் அது இருக்கு. அப்போ இந்த இயக்கத்தோடு நம்ம இயைந்து செயல்படும் பொழுதுதான் உண்மையிலேயே நம்ம உருப்படியா ஏதாவது செய்ய முடியும். அப்ப இதை பத்தி சொல்ல வரும் பொழுது ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனம் சொல்றார். காரார் வரை கொங்கை, வரைனா மலை, அப்ப மழை பெய்யக்கூடிய அந்த மலைகளை கொங்கை போலவும், கண்ணர் கடல் உடுக்கை, கடல் உடுக்கையா இருக்கு, அவளுடைய சேலை மாதிரி இருக்கு, சீரர் சுடர் சுட்டி, சந்திரசூரியர்கள் கண்ணா இருக்கு. ஓகே, செங்கழிலில் பேராற்று, அந்த அந்த பேர் ஆடு ஓடுது பாருங்க, அது அந்த ஆறு ஆரமா இருக்கு அவளுக்கு. ஓகே, பெருமாமழை கூந்தல், ஓகே, மழை அவளுக்கு கூந்தலா இருக்கு. நீரார் வேலி, அந்த ஆழிசூழ் உலகம் கம்பன், அந்த ஆழிசூழ் உலகம் வேலியா இருக்கு அவளுக்கு. ஓகே, நிலமங்கை, அந்த மங்கைக்கு இவ்வளவு, இது பாருங்க, அந்த நிலமங்கை, பூமி தாய்ங்கிறோம், பூமா தேவிங்கிறோம், இது எல்லாமே திரும்ப நம்ம பூமியை ஒரு அகிரிணியா பார்க்கறதே இல்லை. நம்ம ஆன்மீகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவளை தாயாக பார்க்கின்றோம். ஓகே, அப்ப நம்மளை சஸ்டெயின் பண்ணக்கூடிய பூமி என்பது உயிருள்ள ஒன்று அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அப்ப இந்த உயிருள்ள இதை இப்பாரூர் சொல்லப்பட்ட மூன்றென்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது இந்த உலகை இயக்கக்கூடியது எதுன்னு நான் ஆராய்ச்சி பார்த்தா வள்ளுவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அறம் பொருள் இன்பம், இந்த மூன்று தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அறம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, இன்பம் இல்லாட்ட, ரீப்ரொடக்ஷன் இல்லாட்ட என்ன நடக்கும்? ஓகே, உலகத்துக்கு இயங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அறம் பொருள் இன்பம் இதுதான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார்.